என்னை மறுத்தராஜா நீங்கள் வெளிப்படுங்க ஏசு கிறிஸ்து. 6வது வார்த்தை கூட முடிந்ததுன்னு இருக்குது. அதில் இங்கிலீஷில் மீனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபினிஷ்டு, இட் இஸ் ஃபினிஷ்டு, இட் இஸ் டன் அப்படின்னு சொல்கிறது. கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லுது. ஏதாவது சொல்லுங்கள். டெட்டலஸ்டாய். டெட்டலஸ்டாய் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, யூதர்களோட முறைப்படி வந்துட்டு வருஷந்தோறும் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு பலியிடுவாங்களாமா. பலியிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்களாமா, டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எல்லாமே முடிஞ்சிச்சு, இதோட எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிப்பாங்களாமா. எதனால் அப்படி வந்து பலியிடுறாங்க அப்படின்னா, மனிதர்கள் வந்து பாவம் செஞ்சதுக்கப்புறம் அந்த ஆடுகளை வந்து பலியிட்டுட்டாங்க அப்படின்னா அதோட வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு யூதர்கள் வந்துட்டு நம்புவாங்களாமா. அதை வந்து டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு கையை கோர்த்துட்டு டெட்டலஸ்டாய்ன்னு சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள், இதோடு வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு, என்னோட நோய்கள், என்னோட உபத்திரவம், என்னுடைய பாவங்கள், என்னோட கஷ்டம் எல்லாமே இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு விசுவாசத்தோடு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அதே மாதிரியே உங்களுக்கு எல்லாத்துமே டெட்டலஸ்டாய் எல்லாம் சிரிச்சுட்டே சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 2 வருஷத்துக்கு அப்புறம் இதே மந்த்து April 2 2 வருஷத்துக்கு அப்புறம் அதே தேதியில் வந்து குட் ஃப்ரைடே வந்திருக்கு. ஸோ எல்லோரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக விசுவாசத்தோடு டெட்டலஸ்டாய்ன்னு சொல்லுங்கள். டெட்டலஸ்டாய் நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். டெட்டலஸ்டாய், டெட்டலஸ்டாய். ஆமென். முடிந்தது. யோவான் 19:30 கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஏசப்பா வந்துட்டு முடிந்தது அப்படின்னு சொன்னது வந்து ஒரு தோல்வியான ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. அப்படி தானே? அது வந்து ஒரு வெற்றியின் வார்த்தையை தான் வந்துட்டு குறிப்பிடுறாங்க. அது வந்து என்னென்னலாம் வந்து முடிந்தது என்று சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 3 விஷயம், 3 பேர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காரியம் வந்துட்டு ஆதியாகமம் 3:8 பிரிவினை தகர்த்து ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முடிந்தது அப்படிங்கிறது எதை வந்துட்டு இது பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவினை. நம்ம மனுஷங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு இடைவேளை வந்து உருவாச்சு. அதை வந்துட்டு அந்த சிலுவையில் வந்துட்டு நம்மளுக்காக வந்து முடித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2வது காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 26:39 ஆமென். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தம் செய்து முடித்தார் அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வேலைக்கு செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஓனர்கிட்ட போய் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அந்த நம்ம வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா ஏசப்பாக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. அந்த வேலையை வந்து ஏசப்பா வந்துட்டு பூமியில் நிறைவேற்றிட்டு கடைசியாக வெற்றி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் எதுக்காக வந்துட்டு இந்த பூமியில் வந்தாரோ அந்த வேலையை முடித்துட்டு அதை அவரோட சித்தத்தை முடிச்சுட்டு அவர் போனான்னு சொல்லி பார்க்குறோம். 3வது விஷயம் வந்துட்டு லேவியராகமம் 16:32 ஆமென். 3வது காரியம்னு பார்த்தீங்கன்னா மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். நம்மளாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆதாம் ஏவாள்னு எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க. என்னென்னா வந்துட்டு அவங்க பாவம் செஞ்சதுனால வெளியே போகப்பட்டாங்க. அப்படி தானே? பாவம் செஞ்சாங்க, அக்கிரமம் செஞ்சாங்க. அது எல்லாத்துலையும் இருந்து நம்மளை வந்து மீட்டு வெளியெடுக்கணுங்கிறதுக்காக ஏசப்பா நம்மளுக்காக சிறுவையில் வந்துட்டு பலியானார். நம்மளவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு விஷயத்துக்காக இப்போ நம்மளுக்காக வந்து யாருமே நம்மளுக்காக வந்து உயிரை கொடுக்குற லெவலுக்கு போக மாட்டாங்க. எக்ஸாக்டாக நீங்களும் இருந்திருக்க மாட்டீங்க, நானுமே இருந்திருக்க மாட்டேங்க. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படின்னா நம்ம இருக்கவங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம். கரெக்டாக நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அவங்கள அடிக்கும் போது கூட எச்சு வந்து துப்புனாங்களாம் ஃபேஸில். நம்ம வந்துட்டு இப்போ நம்மளுக்கு கூட இருக்கவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது சொன்னாலே நம்ம எப்படி சொல்லுவோம், இவனே இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு புறம்ப பேசுவோம். எப்படி சொல்கிறது, தப்பாக பேசுவாங்க. அவங்க முன்னாடி நம்ம வந்துட்டு நான் அப்போல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்க நம்ம பார்ப்போம். அப்படி தானே? ஆனால் ஏசப்பா வந்துட்டு அவர்னால எல்லாமே முடியும். அப்போ எல்லாமே முடிஞ்சும் ஏசப்பா வந்துட்டு பிதா கொடுத்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அமைதியாக இருந்தார். என்ன பண்ணாலும் சரி நான் அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இது பண்ணார். அப்படி தானே? அவர் அடிக்கும் போது அந்த சாட்டையில் வந்துட்டு ஒரு கொக்கியும் எப்படி இருக்குமாம்மா, இப்படி இருக்குமா, ஒரு கொக்கி மாதிரி இருக்குமா. அப்போ அவங்க அடித்து இழுக்கும் போது அந்த சதையெல்லாம் பிச்சுட்டு வருமா. வந்து அந்த எத்தனை அடி அடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு அடிக்கும் எல்லா சதையும் பிரிஞ்சுட்டு வந்துச்சு அப்படின்னா உடம்புல சதையே இருக்காது. அப்படி தானே? சதையே இருக்காது, ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். யாருனாலையுமே பார்க்கவே முடியாத ஒரு கோலத்தில் அவர் இருந்திருப்பார். நம்மளுக்காக மட்டும்தான் இவ்வளோ
எப்படி சொல்கிறது, யாருனாலையுமே பண்ண முடியாத ஒரு கிரயத்தை நம்மளுக்காக பண்ணியிருக்காரு. அதை முடிச்சு அவர் உறக்க சத்தமாக சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க. மத்தேயு 20, எல்லோரும் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தேயு 27:50, மார்க் 15:37, லூக்கா 23:46. இது எல்லாத்துலேயும் ஏசப்பா மகா சத்தமாக வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, ஆவியை ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த சத்தம் வந்துட்டு தோல்வியின் சத்தமாக வெளிப்படலை, வெற்றியின் சத்தமாக மட்டும்தான் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொலைசெயர் 2:13-15 பார்த்தீங்கன்னா, இயேசு எதற்காக அந்த பூமிக்கு வந்தார், அவரோட காரியங்கள் என்ன செஞ்சார், அவருடைய சித்தத்தை என்னென்ன நிறைவேற்றினாருன்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம வந்துட்டு இதோட எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சு. நம்மளோட இந்த சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது வேறு மாதிரி பார்ப்பாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நோ மோர் அப்படின்னா அவன் இல்லை, அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆனால் நம்மளோட காரியத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்தது அப்படின்னா அது ஒரு வெற்றியின் வார்த்தையை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். இன்னையோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. டெட்டலஸ்டாய். ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், டெட்டலஸ்டாய். ஆமென். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.